கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள குமாரபுரம் கலைஞர் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பெரிய கங்கனாங்குப்பம் பகுதிகளை ஆய்வு செய்த உதயநிதி ஸ்டாலின் வெள்ள சேதங்கள் குறித்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 2 தரைப்பாலங்கள் மூழ்கியிருப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கிருஷ்ணாபுரம் அம்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பள்ளிப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கீழ்கால்பட்டை, ஞானம்பால்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோன்று நெடியம் தரைப்பாலமும் நீரில் அடித்து செல்லப்பட்டது. தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் 7 கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. நெடுவாக்கோட்டை, மேலவாசல், காரிக்கோட்டை, இடையூர், திருமங்கலம், இடமலையூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த தும்பூர் கிராமத்தில் பெய்த மழையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அத்துடன் பெரிய மரம் ஒன்று முறிந்து வீட்டின் மேற்கூரை மீது விழுந்து சேதமடைந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டிலிருந்து 2000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியிருக்கும் நிலையில் பாலாறு அணைக்கட்டும் நிரம்பி வழிகிறது. தற்போது அணைக்கட்டிலிருந்து 2000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அணைக்கட்டில் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கவோ மீன்பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.